ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே தமிழ் ட்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ஒரு முக்கியமான ஸ்கீமை பற்றி தான். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெப்போ ரேட் கட்ட அறிவித்ததுனால இப்போது எல்லா பேங்க்லேயுமே ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோட வட்டி விகிதத்தை குறைச்சிருக்கிறாங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிற இந்த ஸ்கீமோட வட்டி விகிதம் எஃப்டியை கம்பேர் பண்ணக்குள்ள அதிகம்தான். அதனால் நீங்கள் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக உங்களால் பயன்பெற முடியும். அது என்ன ஸ்கீம் அப்படின்னா, எம்ஐஎஸ்னு சொல்கிற மந்த்லி இன்கம் ஸ்கீம். இதில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எவ்வளவு வட்டி விகிதம் கிடைக்கும், இதோட மெச்சூரிட்டி பீரியட் எவ்வளவு காலம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை டீட்டெயில்டாக பார்க்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் மக்களுக்கு பிடிச்ச நிறைய திட்டங்கள் இருக்குது. இது கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறதுனால சேஃப் அண்ட் செக்யூராகவும் இருக்கும், உறுதியான லாபமும் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ரிட்டையர்மெண்ட் காலத்துக்கு அப்புறம் உங்கள் இன்கம் பற்றி கவலையாக இருக்குன்னா இந்த ஸ்கீம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த திட்டத்தில் மாதம் 9,000 வரைக்கும் ஓய்வூதியம் பெற முடியும். இந்த திட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒன் டைம் டெபாசிட்டாக பண்ணணும். அதுக்கு ஒவ்வொரு மாதமும் நிலையான வட்டி கிடைக்கும். இதோட டெபாசிட் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தனிநபர் மினிமம் 1000 ரூபாயிலிருந்து 9 லட்சம் வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம். அதே உங்கள் மனைவி, அப்பா, அம்மா, குழந்தைகளையும் சேர்த்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 15 லட்சம் வரைக்கும் முதலீடு செய்யலாம். இந்த ஸ்கீமில் 15 லட்சத்துக்கு மேலே நம்மளால் முதலீடு செய்ய முடியாது. இதுக்கு வட்டி விகிதம் வருஷத்துக்கு 7.4% கிடைக்கும். நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாதம் வட்டி வருமானம் உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் ஆகும், அதாவது கிரெடிட் ஆகும். இந்த ஸ்கீமோட இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் 5 ஆண்டுகள். 5 வருஷம் கழிச்சு தான் உங்கள் டெபாசிட் அமௌண்ட்டை எடுக்க முடியும். முன்னாடியே க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பெனால்ட்டி கட்டணும். உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 1 to 3 இயர்ஸ்க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா பெனால்ட்டி சார்ஜாக நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து 2% கட்டணும். அதாவது நீங்கள் 5 லட்சம் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து 2%, அதாவது 10,000 ரூபாய் பெனால்ட்டியாக கட்டணும். இல்லை 3 to 5 வருஷத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து 1% பெனால்ட்டியாக கட்டணும். பெனால்ட்டி கட்டி உங்கள் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகிடும். இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா, இந்திய குடிமக்களாக இருக்கணும், போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். இந்த ஸ்கீம் யாருக்கு சூட்டபிள்னு பார்த்தோம்னா, மாதம் ஒரு வருமானம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ளஸ் ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வரதுக்கு பெஸ்ட்டு ஸ்கீம். உங்ககிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் லம்சமாக கிடைக்குது அப்படின்னா பெஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கலாம். மாத வருமானமும் பெறலாம். அதை ஹவுஸ் ரெண்ட் பே பண்ண கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுனா மாதம் எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. நீங்கள் 50,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாத வட்டியாக 308 ரூபாய் கிடைக்கும். அதே 1 லட்சம் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா மாதம் 617 ரூபாய் கிடைக்கும். 2 லட்சம்னா 1,233 ரூபாய், 3 லட்சம்னா 1,850 ரூபாய், 4 லட்சம்னா 2,467 ரூபாய், 5 லட்சம்னா 3,083 ரூபாய், 6 லட்சம்னா 3,700 ரூபாய், 7 லட்சம்னா 4,317 ரூபாய், 8 லட்சம்னா 4,933 ரூபாய். அடுத்து ஒரு தனிநபருக்கான மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டான 9 லட்சம் டெபாசிட் பண்ணிங்கன்னா மாதம் 5,550 ரூபாய் உங்களுக்கு வட்டியாக கிடைக்கும். அதே ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் மேக்ஸிமம் லிமிட்டான 15 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா மாதம் உங்களுக்கு 9,250 ரூபாய் கிடைக்கும். இதை தான் வீடியோவோட ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், மாதம் 9,000 ரூபாய் வருமானம் கிடைக்கிற ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நண்பர்களே, உங்ககிட்ட ஒரு குறிப்பிட்ட லம்சம் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி மாதம் வட்டியை வாங்கிக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மேலும் வீடியோக்கள் வேணால் மறக்காமல் நம்மளோட ஜிகே தமிழ் ட்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.